Students, today English handwriting training class. First, lines names. 4 lines இருக்குங்க 4 old நோட்டில். ஃபர்ஸ்ட் லைன் ஒவ்வொரு லைனுக்கு வந்துட்டு நேம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் வந்து டாப் லைன், செகண்ட் லைன் மிடில் லைன், தேர்டு பேஸ் லைன், ஃபோர்த் ஒன் பாட்டம் லைன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அந்த நேம்ஸோட ஒவ்வொரு லைனோட நேம்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு there are 4 types of lines. ஓகேங்களா? இப்போ இந்த லைன்ஸுக்கு இது வந்து டாப் லைன், டாப் லைன்னா பாருங்க இப்படி எழுதணும், TOP டாப். நெக்ஸ்ட் வந்து மிடில், third base, base, baseline, fourth students, today English handwriting training class. ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, 4 நோட்டில் 4 லைன்ஸு, அந்த லைன்ஸோட நேம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் லைன், செகண்ட் வந்து மிடில் லைன், ஃபோர்த்து வந்து தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஸு, ஃபோர்த்து பாட்டம். அந்த 4 லைனுக்கும் ஒவ்வொரு பேர். ஃபஸ்ட்டுக்கு டாப்பு, செகண்டுக்கு மிடிலு, தேர்டுக்கு பேஸு, ஃபோர்த்துக்கு பாட்டம். சரிங்களா? இப்போ there are 4 types of lines. ஓகேவா? இதில் வந்து இந்த லைன்ஸில் வந்து ஒவ்வொரு லைனும் நம்ம இங்கிலீஷ் எழுதும் போது பார்த்து எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக வரும், நீட்டாகவும் வரும், ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும், ஹேண்ட் ரைட்டிங் கொனை இல்லாமல் அழகாக வரும். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா, இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு லைன்ஸோட நேம்ஸ் பார்த்துட்டோம். 4 types of லைன்ஸ் நேம்ஸு பார்த்தாச்சு. டாப்பு, மிடில், பேஸ், பாட்டம். நெக்ஸ்ட்டு என்னென்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னா வந்து இந்த லைன்ஸ் எழுதும்போது அதுக்கு நம்ம ஸ்ட்ரோக் வச்சாதான் எழுத முடியும் லெட்டர்ஸு. அது நான் இப்போ உங்களுக்கு புரியாது, நம்ம லெட்டர் எழுதும்போது நான் உங்களுக்கு அல்பபெட்டில் அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஸ்ட்ரோக்ஸ் லைன்ஸு. ஓகேங்களா? ஸ்ட்ரோக்ஸ் போட்டுட்டேன். இதுக்கு ஒரு அண்டர்லைன் பண்ணியாச்சு. ஸ்ட்ரோக்ஸ் எப்படின்னா, இப்போ இந்த 4 லைன் இருக்குது பாருங்கள், இந்த 4 லைனில் நம்ம என்ன சொல்லணும், மிடிலும் பேஸும் தான் எடுக்க போகிறோம். மிடில் லைன் வந்து இது வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்போ கை வச்சு இது எழுதுனா இது வந்து டெய்ல். இந்த டெய்ல் வச்சிங்கன்னா தான் நம்ம ஒவ்வொரு லெட்டரும் எழுத முடியும். வேர்ட்ஸு, லைன்ஸு, அப்புறம் பேசேஜ் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரோக் வச்சு ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒரு லெட்டரே வரும். அடுத்து ஃபஸ்ட்டு 1 ஸ்ட்ரோக்கு, அப்படி 2 லைன் போட்டுக்கலாம். இதுக்கு அப்புறம் வந்துட்டு இது வந்து இந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரோக்ஸில், மிடில் அண்ட் பேஸு. ஓகேங்களா? இந்த மிடில் அண்ட் பேஸ் வச்சு ஆல்பபெட் லெட்டர்ஸு வரும். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். அடுத்து டாப் டு பேஸு. டாப் டு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த லைன்ஸ் வரும், டாப் டு
பேஸ். ஓகேங்களா, டாப் டு பேஸு. இந்த 2 லைன்ஸு தான் நெக்ஸ்ட்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டில் பார்த்த ஸ்ட்ரோக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் அண்டு பேஸு. இது என்ன பார்த்தோம், மிடில் அண்டு பேஸு. மிடில் அண்ட் பேஸ். இது வந்து மிடில் அண்ட் பேஸ். ஓகேங்களா, அடுத்து டாப் டு பேஸ். டாப் டு பேஸில் இங்கே எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா டாப் லைன் எங்கே இருக்குது, பேஸ் லைன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா, டாப் டு பேஸும் மிடில் டு பேஸும் வரப்போகுது. சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிடில் அண்டு பேஸு. இப்போ மிடில் அண்டு பேஸுன்னு இங்கே 2 லைன்ஸ் மிடில் அண்ட் பேஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாப் டு பேஸ். ஓகேங்களா, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டாப் டு பேஸ். நெக்ஸ்ட்டு மிடில் அண்ட் பேஸ். ஓகேங்களா, அடுத்தது நெக்ஸ்ட்டு மிடில் டு பாட்டம். சரிங்களா, மிடில் அண்டு மிடில் பேஸ் பாட்டம். மிடில் பேஸ் பாட்டம் இது எப்படின்னா நம்ம எழுதலாம் பாருங்க. மிடில் டு பாட்டம். ஓகேங்களா, மிடில் பேஸ் பாட்டம். இது 3 சேர்ந்தது வரும் உங்களுக்கு. சரிங்களா, அது லாஸ்ட்டாக ஒன்று சொல்லித்தரேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு மிடில் டு பேஸ் பாட்டம், பேஸ் அண்ட் பாட்டம். ஓகேங்களா, இதை நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். இந்த லைன்ஸ் எங்கெங்கே டச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த லைன்ஸ் எங்கெங்கே டச் ஆகுது நம்மளுக்கு இப்போது மிடில் ஸ்டார்ட் பண்ணி பேஸுக்கு வரும். மிடில் ஸ்டார்ட் பண்ணி 1 பேஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிடில் டு பாட்டம். இது வந்து மிடில் டு பாட்டம். அதே மாதிரி தான் உங்களுக்கு மிடில் டு பாட்டம், நெக்ஸ்ட்டு மிடில் டு பேஸ். ஓகேங்களா, இது ஒரு லைன் போட்டோம். இது எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரியா ஃபுல்லாக 4 லைன்ஸு கவர் ஆகிற மாதிரி ஒரு லைன். சரிங்களா, அது 4 லைனும் கவர் ஆகிற மாதிரி ஒன்லி 1 லெட்டர் அல்பாபெட்டில் வரும். அது நான் உங்களுக்கு அல்பாபெட் சொல்லும்போது சொல்லித்தரேன். ஓகேங்களா, இதுதான் பேசிக்காக இன்றைக்கி பார்த்துட்டோம். டுடே வீடியோ வியூவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உடனே நம்ம சேனலை அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உடனே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.